ஹலோ ஹலோ கட்ஸ் அண்ட் டாக் கௌரிநாத் தானே ப்ரோ கேட்குறீங்க? ஓம் ப்ரோ சொல்லுங்க. இது டொனேஷனா ப்ரோ? அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிடுவா. கொமர்ஷியல் பண்ணுமா பிஓசி வேணுமா ப்ரோ? இல்லை ப்ரோ, இங்கே ரோட்டில் 2 நாய்க்குட்டி ஆக்கள் விட்டுட்டு போயிட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலாக சொல்லணுமாட்டா 3 குட்டி ப்ரோ. அதில் 1 ஏற்கனவே அடிபட்டு செத்துட்டு ஐயோ இன்னும் 2 நிற்கிது. என்னண்டா ஆல்ரெடி என்னட்ட வீட்டை 2 நாய் இருக்கு ப்ரோ. இல்லைன்னா நானே கொண்டு போயிருப்போம் ப்ரோ. உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பினா வரையிலுமா ப்ரோ? ஓம் ப்ரோ அதான் எனக்கு வேலை. லொக்கேஷன் அனுப்பிடுங்க ப்ரோ. ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் ப்ரோ. வீடியோ கட் பண்ணி தருவீங்க நீ? ஓகே ஓகே பிரதர், லொக்கேஷன் அனுப்பி விட்றேன் பிரதர். ஓகே ஓகே ஓகே. டேய் ஏன்டா ஓடி திரியிறீங்க? ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்களாடா? வாங்கினவெல்லாம் கண்ட மாதிரி வருது இல்லடா. ஹலோ ப்ரோ. வணக்கம் பிரதர். இவங்க 2 பேரும் தான் சொன்னேன். ஓகே. மோகண்ணா ஆங்கிள் அவடத்த வைங்க. சரி அண்ணா. அங்கே வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கேருந்து வருவேன். ஓகே அண்ணா. ப்ரோ நீங்கள் நான் வந்து இறங்கினது ப்ரோ காய்க்க தோணுங்க. சரியா? அன்றைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு திடீரென்று ஒரு கால் ஒன்று. யாருன்னு பார்த்தா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் அவசரமாக ஒரு விஷயம் டக்குன்னு வாங்கன்ற ஒரு லொக்கேஷன் அனுப்பிட்டார். என்னென்னு சொன்னால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கேட்டது கிடங்க நான் இவிடத்தை வந்திருக்கிறேன். 3 நாய்க்குட்டி யாரோ மனச்சாட்சியே இல்லாமல் நரோட்டு கொண்டு விட்டுருக்காங்க. அதில் ஒரு நாய்க்குட்டி இறந்து போயிட்டு மீதமுள்ள 2 நாய்க்குட்டிகளை காப்பாற்றுங்கண்டு என்னை கூப்பிட்டுருந்தார். இவர் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர். அவருக்கு நான் நன்றியை சொல்லிட்டு நான் கொண்டு வந்து இந்த கார்ட்போர்ட் பெட்டிக்குள்ளே அந்த 2 நாய்க்குட்டிகளையும் கவனமாக எடுத்து உள்ளே வைக்கக்குள்ளே அந்த சப்ஸ்கிரைபர் கண்ணில் கண்ணீர் வராது கூட. அவருடைய நல்ல உள்ளத்துக்காகவே இந்த 2 நாய்க்குட்டிகளையும் என்னுடைய காப்பகத்தில் வைத்து என்னுடைய கண்களை போன்று பாதுகாப்பேன் என்று சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் கட்ஸ் அண்ட் டாக் கௌரிநாத். என்னத்துக்கு இப்போ இந்த ஒழுங்கையாக போகிறானுகள்? இவனுங்களோட நடவடிக்கையை பார்த்தா சந்தேகமாக இருக்கே. யூடியூப்பில் வர வீடியோவெல்லாம் பார்த்தா ஒழுங்கான ஆள் மாதிரி இருக்கான். நேரில் பார்க்கக்குள்ள தூக்கி போட்டு மிரிக்கணும் போல இருக்கு. எனக்கு என்னமோ நான் தான் ஒரு பிள்ளையான முடிவு எடுத்துட்டேன் போல கிடக்கு. பார்ப்போம். தூக்கி எறிஞ்சு போட்டு வரேன். ப்ரோ 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 கொஞ்சம் இல்லைங்க ப்ரோ 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 என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் என்ன சொல்ல போகிறான்? சரி சொல்லு கேட்போம். என்னடா ப்ரோ சாதாரணமாக ஊர் நாயில் யாரும் அடாப்ட் பண்ண மாட்டாங்க. சரி, அதுலேயும் இது பொட்டை நாய் வேறு. இது உனக்கு அவடத்தை வச்சு தெரியாதாடா? எல்லாம் தெரிஞ்சுதானே வீடியோ எல்லாம் எடுத்துட்டு தூக்கிட்டு போன நீ? இல்லை ப்ரோ, என்ன சொன்னால் நான் இதை ரீல்ஸாக போடுற நேரம் யாராவது இன்ஸ்பயர் ஆகி அவங்களே அடாப்ட் பண்ணிக்கொள்வாங்க. அப்படி இல்லாட்டி யாராவது எடுத்து அதை வளர்ப்பாங்க. இதை நான் ஒரு சேவையாக தான் செஞ்சு தெரியுங்க. பொய் சொல்கிறேன் அவர். என்ன முறைக்கா? நானும் கடை நல்லா பார்த்து கொண்டு தான் மாறேன். நீ செய்கிற வேலை அவ்வளோ நல்ல வேலை இல்லை. சரியா? உன்னோட சேர்ந்து நானும் இவ்வளோ நாளும் பாவம் தந்து இது ஒன்று இருந்தேன். ஆனால் இதுதான் சரியான சந்தர்ப்பம் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு. இப்படி நீ மாட்டோணும்னு நினச்சி பார்த்தேன். இன்றைக்கு நீ சரியான ஆள்கிட்ட மாட்டிருக்கா. உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் பார்த்ததே இல்லைடா. நீ ஒரு கேவலமான ஆள்றா. அண்ணா வீடியோ எடுத்துருக்கீங்கண்ணே, அப்லோட் பண்ணுங்கண்ணா.
ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்லோட் பண்ணாங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா எனக்கு ஒரு பேர் இருக்குண்ணா கட்டும் ப்ளீஸ் அப்லோட் பண்ணாங்க கெஞ்சி கேட்கண்ணா. ஏற்கனவே சரியான சாப்பாடு இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு போகிறான் நம்மளோட நாட்டு பாரம்பரிய நாய் இனமும் பூனை இனமும். உங்களை போல கொஞ்சம் பேர் அதை பயன்படுத்தி காசு பார்க்குறீங்கன்னு எனக்கு இப்பாண்டே விளங்குது. இதுவே இது ஒரு வெளிநாட்டு நாய் இனமாவோ பூனை இனமாவோ இருந்திருந்தா அதை இப்படி வெளியில் விடுவீங்களா? இல்லைண்ணே, எல்லாமே உயிர் தான். இந்த உலகத்தில் மனுஷன் எல்லா உயிரினத்தையும் பார்த்து கொள்வான்னு தான் எல்லா உயிரினமும் படைக்கப்பட்டிருக்கு. இனிமேலாவது நம்மளை நம்புகிற எல்லா உயிரினங்களையும் ரோட்டில் அனாதையாக பசியோடையும் வருத்தங்களோடையும் விடாமல் மனிதர்களாகிய நம்ம மனிதர்களாக நடந்து கொள்வோம். அண்ணா சொல்லுங்க. வீடியோ அப்லோட் பண்ணாங்க ப்ளீஸ். நான் வீடியோவில் எடுக்கல பிரதர், அப்போ லைவ் தானே ஓட்டினேன். சுத்தமாக இருக்கிற செல்லப்பிராணிகளை தூக்கி கொஞ்சிறதால மட்டும் நீங்கள் எப்போவுமே பெட்ஸ் லவர் ஆகல. இங்கே பசியோடையும் நோயோடையும் வலியோடையும் எண்ணில் அடங்காத உயிர்கள் இருக்கு. அவைகள் மீதும் உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான